இது இஸ்கான் கோமாதா டெம்பிளோடைய விஷுவல் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலையும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிச்சு லைவ் பண்ண அந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது. அதை பெரிய விழாக்களை பார்க்கலாம். ராமரும் ஆஞ்சநேயர் கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அடிக்கடி இங்கே வரலாம். ஸ்ரீ ராமயோக தந்திரா. இங்கே நிறைய வெட்டிங் செலிப்ரேஷன் பார்ட்டிஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா டெம்பிள், சிவன் டெம்பிள் எல்லாமே அது உள்ளார இருக்குது. இது வந்து இஸ்கான் டெம்பிள் அண்ட் கோசாலா. நரசிம்மர் டெம்பிளும் இருக்குது உள்ளார. கிளியராக தெரியுதா? டெம்பிள் அண்ட் கோசாலா. ஃபவுண்டர் ஆச்சாரியா ஹெச்டி ஏசி பக்த வேதாந்தா சுவாமி ஸ்ரீசல பிரபுபடா. ஸோ வழிநெடுக்க வந்து நம்ம கிருஷ்ணனுடைய அவதாரங்கள், மகிமைகள் அது எல்லாத்தையுமே பெயிண்டிங்காக வரைஞ்சிருக்காங்க. அலர்ட் மெசேஜ் போட்டிருக்காங்க. இன்னும் கோவில் திறக்கிறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். இது அழகான தோட்டம். ஹேண்ட் வாஷ், கை கால்லாம் கழுவிடலாம். ஃபோட்டோ செஷன் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் இது. ஹேங்கிங் கார்டன். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நரசிம்மர், அதுக்கப்புறம் மேலே இஸ்கான் இருப்பாங்க, கருடாழ்வார். நரசிம்மர் வந்து அழகாக கருடாழ்வாரை முடிச்சுட்டு நம்ம நரசிம்மர் போகலாம். லக்ஷ்மி நரசிம்மர். ஸ்ரீ ராதா கிருஷ்ணா டெம்பிள். இது வெட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. படுங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து இதுதான், ஸ்ரீ பக்தவச்சலா பாலாஜி மந்திர். அப்படி திருப்பதியை லைவில் கிட்ட போய் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நிறைய ஸ்டடி சென்ட்ரு, பகவத்கீதா, டிசிப்ளின் மென் ஆர் நாட் பார்ன் தே ஆர் ட்ரைன்டு, இதெல்லாம் நிறைய சம்மர் கேம்ப்லாம் போட்டுட்ருக்காங்க. கமிங் இஸ்கான் கேர்ள்ஸ் ஃபார்ம் அவங்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ டைமிங் செஷன்லாம் போட்டிருக்காங்க. டெம்பிள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4:30 PM அப்புறம் வந்து நல்லது. கிருஷ்ணர் அப்படியே தேங்காய் தோட்டத்திலே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. கிருஷ்ணர் பலராமா ராதே. ஸோ பகவத்கீதா கோர்ஸ் ரிஜிஸ்டர்ட் நவு 7 to 8 PM. கான்டாக்ட் நம்பர், மெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கன்னடா அண்ட் இங்கிலீஷ் 7 to 8:30 PM. ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணலாம். நம்ம திருப்பதி பாலாஜி பார்க்க போகலாம். ஸோ ஹேங்கிங் கார்டனோட பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது தான் நம்மளுடைய இந்த இஸ்கான். இப்போ இங்கே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து திருப்பதி பாலாஜியோட ஃபுல் செட்டப் இருக்கும் இங்கே பண்ணிங்கன்னா. இவங்களே டூர் வந்து இஸ்கான் யாத்ராஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக அகபலிமரம், பந்தர்பூர், மதுரா, விருந்தாவன் எல்லாம் பேக்கேஜ்லேயே வந்து இவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதை கண்டக்ட் பண்ணி போகிறவங்க போகலாம். நம்ம திருப்பதி பாலாஜி பார்த்து வரலாம். இதுக்கு முன்னாடி இந்த கோமாதாலாம் அங்கே வச்சுருப்பாங்க. ஹார்ஸும் அங்கே தான் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் இங்கேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பில்லர் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள். 4 பில்லர் போட்டு மேலே ஆங்கிலம் போட்டு மேலே ஸ்டேயிங் ஹவுஸ் மாதிரி போட்டிருக்காங்க.
அவ்வளோதான், நம்ம டூர் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இஸ்கான் கோஷாலா வந்து முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த இடம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீக் டேஸில் அதுவும் க்ரௌட் இன்றைக்கி சண்டே கம்மி. சில ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செலிப்ரேஷனாக சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் இருக்கவங்கன்னா ஒரு நாள் ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரலாம். வரப்பா. நீங்கள் உள்ளே நுழையும் போதே அழகான ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து நம்ம பார்த்த ராமர் கோவில், ரைட் சைடு வந்து சக்தி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா மந்திர் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா தான் நரசிம்மர் அந்த டெம்பிள்லாம் இருக்கும். இப்போ நம்ம சாய்பாபா போய் கவர் பண்ணிட்டு வரோம். இது நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அங்கே பாருங்கள், நிறையா ஷார்ட்ஸில் பார்த்துருக்கலாம். அரச மரம்னு இருந்தாவே அந்த இடத்துல நாகம் இருக்கும், இன்ஃபினிட்டி. இது நிறைய ஹிந்துஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்னேக்கான கல்ச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு சில அர்த்தங்கள்லாம் இருக்குது, அதில் ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ராகுக்கு இது மாதிரி இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ சிவன் வந்து லிங்க வடிவத்துலேயும் மேலே வந்து நாமல் வடிவத்தில் இருக்கிறாரு. இது தத்தாத்திரேயர் அண்டு சாய்பாபா. இது வெளியில் எக்ஸிட். இந்த ஆஞ்சநேயர் தாங்க பல ஊர் ட்ராவல் பண்ணி இந்த ஒரே கலரிலானதை எடுத்து வந்திருக்காங்க. இதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி போகிறதே பெரிய விஷயம். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தான் இருக்குது. ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறோம். வந்ததுலேருந்தே முன்னாடி படுக்க வச்சுருந்தாங்க, அப்புறம் சுற்றி அரேஞ்ச் பண்ணாங்க, அப்புறம் நிற்க வச்சாங்க. இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. எப்போ முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய எலிஃபெண்ட்லாம் இன்னும் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. வேற ஒரு நிமிஷம் சொல்லிக்கலாம்.